நீங்க நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம்னா திருச்சிற்றம்பலம். நம்ம தனுஷ் நடிச்சதுங்க. அந்த படம் வந்து 2022ஆம் ஆண்டு வெளிவந்ததுங்க. தமிழ் மொழிங்க. காதல் நகைச்சுவை நாடக திரைப்படம் வாங்க. இது மித்ரன் ஆர் ஜவாகர் எழுதி இயக்கியதுங்க மற்றும் சன் பிக்சர்ஸ் இந்த படம் தயார் செய்யுங்க. இந்த படத்தில் தனுஷ் தலைப்பு வேடத்தில் நடிக்கிறாருங்க. நித்யா மேனன், பாரதிராஜ், பிரகாஷ் ராஜ், ராசி கண்ணா மற்றும் பிரியா பவானி சங்கர் ஆகிய முக்கிய வேடங்கள் நடிக்கிறாங்க. படத்தில் ஒரு திருச்சிற்றம்பலம் ஒரு டெலிவரி மேனுங்க. அவர் தனது தந்தை மற்றும் தாத்தாவுடன் வசிக்கிறார். அவர் தனது தாய் மற்றும் சகோதரியின் இழப்புக்கு முன்னால் தந்தையை குற்றம் சாட்டுகிறாருங்க. மேலும் பிந்தைய வரவுடன் நல்லுறவில் இல்லை இல்லை இதற்கிடையில் அவரது காதல் வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமாக இல்லைங்க. இந்த படம் டிசம்பர் 2019 D44 என்ற தற்காலிக தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் இந்த முன்னணி நடிகராக தனுஷின் 44 படம் அதே நேரத்தில் அதிகாரமுறை தலைப்பும் ஆகஸ்ட் 2021 அறிவிக்கப்பட்டதுங்க. முதன்மை புகைப்படம் அதே மாதத்தில் தொடங்கியதுங்க. பெரும்பாலும் சென்னை மற்றும் பாண்டிச்சேரி படமாக்கப்பட்டதுங்க. மேலும் 2021 அக்டோபர் தொடக்கத்தில் நிறைவடைந்தது. இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்துள்ளாருங்க. ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ், படத்தொகுப்பு பிரசன்னா GK. திருச்சிற்றம்பலம் ஆகஸ்ட் 11 2022 ஆண்டு திரைகளில் வெளியிடப்பட்ட விமர்சன ரீதியாக நடிப்பு, குறிப்பாக தனுஷ், மேனன் மற்றும் பாரதிராஜ் இசை, ஒளிப்பதிவு, திரைக்கதை மற்றும் இயக்கம் ஆகியவற்றிற்காக பாராட்டுகள் பெற்றதும் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்ற இந்த படம் உலகளவில் 101 கோடி வசூலித்ததுங்க. 2022ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்த தமிழ் படங்கள் இது ஒன்றாகும். மேலும் தனுஷ் இதுவரை தனது வாழ்க்கையில் உலகளவில் அதிக வசூல் செய்த படமாக இந்த திரைப்படம் 70வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2 விருதுகள் வென்றதுங்க. சிறந்த நடிகை மேனன் மற்றும் சிறந்த நடன அமைப்பு சதீஷ் கிருஷ்ணனுங்க. திருச்சிற்றம்பலம் என்கிற படம் தமிழில் பழம் என்று பொருள். ஒரு உணவு விநியோக முகவர். அவர் தனது கண்டிப்பான தந்தை இன்ஸ்பெக்டர் நீலகண்டன் மற்றும் தந்தை வழி தாத்தாவுடன் வசிக்கிறார். அவரது பெயர் திருச்சிற்றம்பலம். அவரது தாயும் சகோதரியும் அவரது தந்தையின் அலட்சியத்தால் விபத்தில் இறந்தனர். அவரது தந்தையை மன்னிக்க முடியாத பழம் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் அவருடன் பேசுவதை தவிர்க்கிறார். அவரது ஒரே ஆறுதல் அவரது குழந்தை பருவத்தோடி சோபனா. அவர் மனம் திறந்து பேசுகிறார். பழம் தனது வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது தனது குழந்தைய பருவ காதலான அனுஷாவை காதலிக்கிறார். ஒரு முயற்சியற்ற மனிதராக அவர் சோபாவனிடம் உதவி கேட்கிறார். மேலும் அவர் அனுஷாவிடம் தனது காதலை முன்மொழிய யோசனைகளை வழங்குகிறார். ஒரு நாள் மதிய உணவின் போது பழம் தனது உணர்வுகளை அனுஷாவிடம் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவள் அவனிடம் காதல் வயப்பட்டதற்காகவும் அவன் மீது காதல் கொண்டிருப்பதாகவும் நினைக்க வைத்ததற்காகவும் அவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். இதற்கிடையில் நீலகண்டனுக்கு பக்கவாதம் ஏற்பட்டதால் பழம் அவருடன் சமரசம் செய்கிறார். இது அவர்களின் இருந்த குடும்ப உறுப்பினர்களை பற்றி சண்டைக்கு பிறகு ஏற்பட்டது. அவர்கள் சோபனிடம் ஒரு திருமணத்திற்காக அவரது தாயார் கிராமத்திற்கு செல்கிறார்கள். பழம் திருமணத்தில் ரஜினியை சந்தித்து அவர்களிடம் காதல் சொல்கிறார். பழம் மீண்டும் சோபனாவிடம் உதவி கேட்கிறார். அவர்கள் சென்னைக்கு செல்வதற்கு சில நிமிடங்கள் முன்பு சோபனா அவர்களுக்கு இடையே ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்கிறார்கள். பழம் ரஞ்சினியிடம் அவங்களுடைய தொலைபேசி எண்ணை கேட்கிறார்கள். ஆனால் அவன் தனது வேண்டுகோளை கேலி செய்கிறார். அவர்கள் இருவரும் அந்நியர்கள் என்றும் தொடர்பில் இருக்க எந்த காரணமும் இல்லை என்றும் உறுதிகிறார். இது பழத்தை சங்கடப்படுத்துகிறது. வீடு திரும்பும் வழியில் பழம் தனது தாத்தா சீனியர் திருச்சிற்றம்பலத்துடன் காதலை கண்டுபிடிப்பதில் தனது ஒரு துரதிர்ஷ்டத்தை பற்றி புலம்புகிறார். அவர் பழத்தை சாபனுடன் தனது உறவை மறுபரிசீலனை செய்ய சொல்கிறார். இது பழத்தை தயங்க வைக்கிறது. அதுவரை சோபனாவை தனது தோழியாக பார்த்த பழம்
அவர் மீது காதல் கொள்ளத் தொடங்குகிறார். பலம் தனது உணர்வுகளை சோபானாவிடம் வெளிப்படுத்துகிறார். ஆனால் சோபா அவரை நிராகரிக்காங்க. இது அவர்களின் உறவில் சங்கடத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிறது. மேலும் அவர்கள் இருவரும் சிறிது நேரம் ஒருவருக்கொருவர் பேசுவதை நிறுத்துகிறார்கள். சோபனா வேலைக்கு கனடா செல்லும் முடிவு செய்து விமான நிலையத்தில் தன்னை சந்திக்கும்படி பலத்திடம் கூறுகிறார். ஆனால் விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் பலத்தின் வாகனம் காவல்துறையினால் நிறுத்தப்படுகிறது. சோபனா விமானத்தில் ஏறுகிறார். சோபனுடனான தனது உறவை கொடுத்ததாக பலம் வருத்தப்படுகிறார். பின்னர் சோபனாவின் சகோதரர் மூலம் அவருக்கு பலத்தை காதலித்து வருகிறார் என்பதையும் 6ஆம் வகுப்பிலிருந்து பல ஆண்டுகளாக தனது உணர்வுகளை புறக்கணித்து வருகிறார் என்பதையும் பல ஆண்டுகளாக அவரிடமிருந்த கருத்துகளின் பரிசுகளையும் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்கிறார். அவர் மீண்டும் ஒவ்வொரு உறவில் இருக்கும் விரும்புவதால் தான் தன்னை நிராகரித்ததாகவும் பலம் கூறுகின்றான். பலம் காதல் மற்றும் திருமணம் முன்மொழிவுகள் குறித்து அனைத்தும் சந்தேகங்களையும் பலமுறை கேட்டதால் சோபனா அவனை பற்றி யோசிப்பதை நிறுத்தினார். ஒரு மாதம் கடந்து செல்கிறது. பலம் சோபனாவை அழைக்கிறார். ஆனால் சோபனா கன்னடா வெறி என்றும் இந்தியாவுக்கு திரும்ப வருகிறார் என்றும் கூறினார். இந்த நிகழ்வுகளின் திருப்பமாக பலம் அவரை விரும்பி பார்க்க செல்கின்றேன். அவனை அங்கே பார்த்ததும் சோபனா அதிர்ச்சி அடைகிறார். இத்தனை வருடங்களாக ஒரு உணவுகளை பற்றியும் கேட்காதற்கு சுயநலமாகவும் இருந்ததாகவும் பலத்திடம் மன்னிப்பு கேட்கிறார் சோபனா. பலம் அவர்களின் உறவை மீண்டும் வளர்க்கிறது. அவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி இறுதியாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். தயாரிப்பு வளர்ச்சி டிசம்பர் 15 தேதி 2019 ஆண்டு அன்று தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் உரிமையாளரான கலாநிதி மாறன் தனுஷின் 44வது படத்திற்காக முன்னணி நடிகராக கைகோர்ப்பதாக அறிவித்தார். சில நாட்களுக்கு முன்பு அனித் ரவிச்சந்தர் விரைவில் பிந்தைய படத்துடன் இணைந்து பணியாற்றுவதாக கூறினார். இது இந்த திட்டமா அல்லது வேறு ஏதாவது திட்டமா என்பது குறித்து ஊகங்களை எழுப்பினார். ஜனவரி 2020 யாரடி நீ மோகன் 2008 குட்டி மற்றும் உத்தமபுத்திரர் 2010 படங்களுக்கு பிறகு தனுஷுடன் வெற்றிகரமான ஒத்துழைப்புகளை கொண்டிருந்த இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவாகர் இந்த முயற்சியை இயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தனுஷ் ஸ்கிரிப்டை எழுதி ஜவாகரை இயக்க தேர்ந்தெடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆண்டு அக்டோபர் தொடக்கத்தில் தனுஷ் தனது மாரி செல்வராஜ் படத்திற்கான தனது உறுதிமொழிகளை முடித்த பிறகு அந்த திரைப்படத்திற்கான தயாரிப்பு தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவித்தன. அது கர்ணன் 2021 என்று மாறியது. அனிருத்தின் பிறந்த நாளுடன் இணைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனுஷுடன் மீண்டும் இணையும் போது அவர் இசையமைக்க போவதாக அறிவிக்கப்பட்டது. ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ், எடிட்டர் பிரசன்னா ஜி.கே, கலை இயக்குனர் ஜாக்கி, ஸ்டண்ட் நடன இயக்குனர் சண்டு சில்வா, நடன இயக்குநர்கள் ஜானி சதீஷ், கிருஷ்ணன் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் காவிய ஸ்ரீராம் ஆகியோர் தொழில்நுட்ப குழுவில் இருந்தன. ஆகஸ்ட் 5, 2021 அன்று அதிகாரப்பூர்வமான தலைப்பை திருச்சிற்றம்பலம் என அறிவிக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் படத்திற்கு முன்பு தனுஷுடன் நடிக்க நித்யா மேனனுக்கு 2-3 வாய்ப்புகள் வந்தன. ஆடுகளும் உட்பட வேறு காரணங்களால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. 2018ஆம் ஆண்டில் தனுஷ் ஒரு படத்தை இயக்கவும் திட்டமிட்டிருந்தார். அதில் மேனன் அவருடன் இணைந்து பணியாற்றுவார். ஆனால் மீண்டும் இந்த திட்டம் நிறைவேறவில்லை. திருச்சிற்றம்பலம் படத்திற்கான ஸ்கிரிப்டை எழுதும்போது தனுஷ் நித்யா மேனை முக்கிய வேடத்தின் மனதில் வைத்திருந்தார். இறுதியாக 2020ஆம் ஆண்டில் தனுஷின் தோடு கதாபாத்திரமான சோபனாவாகவும் முக்கிய பெண் கதாநாயகியாக அவர் உறுதி செய்யப்பட்டார். பின்னர் ராசி கண்ணா மற்றும் பிரியா பவானி சங்கர் ஆகியோர் பிரகாஷ்ராஜ் மற்றும் பாரதிராஜாவுடன் துணை வேடங்கள் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. படப்பிடிப்பு ஆகஸ்ட் 5 2021 ஆண்டு அன்று சென்னையில் நடந்த
பூஜை விழாவுடன் முதன்மை புகைப்படம் எடுத்த தொடங்கியது. ஆகஸ்ட் 10 அன்று படம் பிடிப்பின் போது தோள்பட்டை எலும்பு முறிவு ஏற்பட்டதால் பிரகாஷ்ராஜ் அறுவை சிகிச்சைக்காக ஒரு சிறிய இடைவெளி எடுத்தார். ராசி கண்ணா ஆகஸ்ட் 25 அன்று சென்னையில் படப்பிடிப்பு தளங்களில் இணைந்தார். சென்னை அட்டமணை முடிந்தும் பாண்டிச்சேரியில் பாடல் காட்சிகளை படமாக குழுவினர் சென்றன. ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தனுஷ் மற்றும் கண்ணா இடம்பெறும் படத்தின் ஸ்டில்கள் கசிந்து இணையதளத்தில் வைரலானது. செப்டம்பரில் தனுஷ் மற்றும் மேனன் இடம்பெறும் ஒரு பாடல் படப்பிடிப்பு ஜானி மாஸ்டரால் ஒரு நடனம் ஆடப்பட்டு பாண்டிச்சேரி புறநகரில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பின் ஸ்டில்கள் இணையதளத்தில் கசிந்தன. நாட்கள் நடைபெற்ற படத்தின் படப்பிடிப்பு 2021 ஆண்டு அக்டோபர் தொடக்கத்தில் நிறைவடைந்துள்ளது. பிப்ரவரி 14 2022 ஆண்டு படத்திற்கான டப்பிங் தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. வெளியீட்டு நாடகம் சார்ந்த திருச்சிற்றம்பலம் ஆகஸ்ட் 12 2022 அன்று உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியிடப்பட்டது. ஜெகமே தந்திரம் 2021, அத்தராங்கி ரே 2021, மாறன் 2022 மற்றும் தி கிரே மேன் 2022 ஆகிய படங்கள் நேரடி ஸ்ட்ரீமிங் வெளியீடுகளாக ஒதுக்கப்பட்டதால் கர்ணன் 2021க்கு பிறகு தனுஷின் முதல் திரையரங்கு வெளியீடு இதுவாகும். இசை பாடல்கள் மற்றும் அசல் இசையை அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். தனுஷின் அவர்களின் கடைசி படமான தங்கமகன் 2005 படத்திற்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைகிறார்கள். இது தனுஷுடன் அனிருத் 5வது ஒத்துழைப்பையும் நித்திரன் ஜவஹருடன் அவரது முதல் கூட்டணியும் குறிக்கிறது. பாராட்டுகள். விருது தேசிய திரைப்பட விருது ஆகஸ்ட் 16 2024 ஆண்டு. சிறந்த நடிகை நித்யா மேனன், சிறந்த நடன அமைப்பு சதீஷ் கிருஷ்ணன். ஜானி மாஸ்டர் சிறந்த நடன அமைப்பாளர் விருதிற்கு பரிந்துரைக்கப்பட்டார். வீட்டு ஊடகம். செயற்கைக்கோள் உரிமைகள் சன் டிவிக்கு விற்கப்பட்டன. ஸ்ட்ரீமிங் உரிமைகளை சன்நெஸ்ட் வாங்கியது. இந்த படம் செப்டம்பர் 23 2022 ஆண்டு நெஸ்டில் ஸ்ட்ரீமிங் செய்ய தொடங்கியது. இந்த படம் ஜனவரி 14 2023 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சன் டிவியில் திரையிடப்பட்டது மற்றும் அக்டோபர் 6 2023 ஆண்டு அன்று 5 மொழிகளிலும் ஸ்ட்ரீமிங் அமேசான் பிரைம் வீடியோவில் தொடங்கியது. வரவேற்புங்க. வசூல். வெளியான முதல் நாளில் படம் முதல் 9 கோடிக்கு மேல் வசூலித்தது மற்றும் தமிழ்நாட்டில் 6 கோடிக்கு மேல் வசூலித்தது. வெளியான 2வது நாளில் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 20 கோடிக்கு மேல் வசூலித்தது. வெளியான 3வது நாளில் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 32.97 கோடிக்கு மேல் வசூலித்தது. அதன் தொடக்க வார இறுதியில் படம் 50 கோடிக்கு மேல் வசூலித்தது. வெளியான 10வது நாளில் படம் தமிழ்நாட்டில் 64.72 கோடிக்கு மேல் வசூலித்தது. வெளியான 13வது நாளில் படம் உலகளவில் 100 கோடி தாண்டியது. வெளியான 15வது நாளில் படம் உலகளவில் 101 கோடிக்கு மேல் வசூலித்தது. அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் இது ஒன்றாகும் மாறியது. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோங்க? படையப்பாங்க. இந்த படையப்பாத்தோடைய டைரக்டர் KS ரவிக்குமாருங்க. இந்த கதை எழுதியவர் KS ரவிக்குமாருங்க. தயாரித்தவர் K சத்யநாராயண், MV கிருஷ்ணா ராவ், K விட்டல் பிரசாத் ராவ், PL தேனப்பன். நடிப்பு சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா. ஒளிப்பதிவு S மூர்த்தி பிரசாத். திருத்தியவர் K தணிகாசலம். இசையமைத்தவர் AR ரகுமான். தயாரிப்பு நிறுவனம் அருணாச்சல சினி கிரியேஷன்ஸ். வெளியீட்டு தேதி ஏப்ரல் 10 1999. மொழி தமிழ்ங்க. நாடு இந்தியா. இந்த படத்தின் முதன்மை படப்பிடிப்பு
1998 தொடங்கியதுங்க. படையப்பா திரைப்படம் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஏப்ரல் 10 அன்று வெளியிடப்பட்டதுங்க. 210 பிரிண்டுகள் மற்றும் 7 கோடி ஆடியோ கேசட்டுகளுடன் உலகளவில் வெளியிடப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இதுவாகுங்க. அந்த நேரத்தில் தமிழ் சினிமாவின் அதிக வசூல் செய்த படமாக இது அமைந்ததுங்க. ரம்யா கிருஷ்ணனின் நடிப்பு பாராட்டப்பட்டதுங்க. சிறந்த நடிக்கான பிலிமேர் விருதை வென்றதுங்க. இந்த படம் 5 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றதுங்க. கதைகளங்க. படையப்பா ஒரு இயந்திர பொறியாளர். அவர் தனது சகோதரி நந்தினி நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்ள தனது கிராமத்திற்கு திரும்புகிறார். அவரது தாய் மாமா ராஜரத்னத்தின் மகன் சூரிய பிரகாஷுடன் அவரது தந்தை தர்மலிங்கம் மரியாதைக்குரிய கிராம தலைவர். அவர் தங்கியிருந்த காலத்தில் படையப்பா ராஜரத்னத்தின் பணிப்பெண் வசுந்தராவை சந்தித்து அவளை காதலிக்கிறார். சூரிய பிரகாஷின் சகோதரி நீலாம்பரியம் படையப்பாவை காதலிக்கிறார். இதனால் வசுந்தரா தனது உணர்வுகளை ஒப்புக்கொள்ள பயப்படுகிறார். தர்மலிங்கத்தின் தம்பி ராமலிங்கம் தனது சகோதரனைப் போலவே செல்வத்தையும் மரியாதையும் விரும்புவதால் குடும்ப சொத்தில் ஒரு பங்கை கோருகிறார். ஆனால் தர்மலிங்கம் சொத்தை பிரிக்க மறுத்து முழு சொத்தை மற்றும் செல்வத்தையும் ராமலிங்கத்திற்கே கொடுக்கிறார். குடும்பத்தினர் அதே மாலையில் மெட்ராஸில் உள்ள படையப்பாவின் வீட்டிற்கு செல்ல தங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆனால் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அவர்கள் வெளியேறும் போதே தர்மலிங்கம் இறந்து விடுகிறார். சில நாட்களுக்குள் கிராமவாசிகளுக்கும் தெரியாமல் தங்கள் புதிய செல்வம் மற்றும் அந்தஸ்துக்காக ஏங்கி சூரிய பிரகாஷ் ராமலிங்கத்தின் மக்கள் மீனாவை மணக்கிறார். படையப்பாவின் தாயார் சாவித்திரி ராஜரத்னத்தால் அவமதிக்கப்படுகிறார். ஆனால் அவர் அந்த ஜோடியை ஆசீர்வதித்து வெளியேறுகிறார். படையப்பா தனது நிலத்தை விவசாயத்திற்காக சுத்தம் செய்ய தொடங்கும் போது ராமலிங்கத்தின் உளவாளி சிறிய பாறைகளை கண்டுபிடிக்கிறார். மேலும் அந்த சொத்தில் உள்ள ஒரு மலை மிகவும் மதிப்புக்கு மிக்க கிரானைட் என்பதை கண்டுபிடிக்கிறார். குடும்ப சொத்தை படையப்பாவிடம் திருப்பி கொடுத்து அந்த கிரானைட் மலையை பெற அவர் முயற்சிக்கிறார். ஆனால் பல தடைகளுக்கு பிறகு சாவித்திரி ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறார். ராமலிங்கம் அவர்களை கையெழுத்திட கட்டாயப்படுத்த முயற்சிக்கிறார். மேலும் ஒப்பந்தத்திற்கான காரணத்தை வெளிப்படுத்துகிறார். படையப்பா தனது ஆட்களை தாக்கி தனது குடும்பத்தினருடன் வெளியேறுகிறார். அவர் கிரானைட்டை தொழிலை தொடங்குகிறார். தனது தந்தையின் தலைவர் பதவியை கைப்பற்றுகிறார். அதே நேரத்தில் அவரது குடும்பம் ஒரு புதிய மாளிகையில் குடியேறி அவர்களின் மரியாதையை மீண்டும் பெறுகிறது. படையப்பாவின் நிறுவனத்தில் பணிபுரியும் தலைமை பொறியாளர்களில் ஒருவரான சிவராமனை நந்தினி மணக்கிறார். வசுந்தரா மீதான படையப்பாவின் காதலை அறிந்த நீலாம்பரி கோபமடைகிறார். அவள் தனக்குத்தானே தீங்கு செய்ய முயற்சிக்கிறார். நீலாம்பரி படையப்பாவை திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்குமாறு அவளுடைய பெற்றோர் சாவித்திரியிடம் கெஞ்சுகிறாள். இருப்பினும் அனைவரும் ஆச்சரியமாக சாவித்திரியை வசுந்தராவை திருமணம் செய்து கொள்ள முன்மொழிகிறாள். படையப்பா வசுந்தரா மீதான காதலை அவள் அறிந்திருந்தால் மேலும் தன்னை அவமானப்படுத்தியதற்காக ராஜரத்னத்தை பழிவாங்க விரும்பினாள். அவமானத்தை தாங்க முடியாமல் அதே இரவே ராஜரத்னம் தற்கொலை செய்து கொள்கிறார். பழிவாங்குவதாக நீலாம்பரி சப்தம் செய்கிறார். ஆனால் 2 முறை தோல்வி அடைகிறார். படையப்பா வசுந்தராவை மணக்கிறார். சூரிய பிரகாஷ் நீலாம்பரியை தனது வீட்டிற்கு அழைத்து வருகிறார். ஆனால் அவள் தன்னை தனது அறையில் பூட்டி கொண்டு வெளியே வர மறுத்து படையப்பாவின் திருமண வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்க்கிறார். 18 ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய பிரகாஷ் நீலாம்பரி இன்னும் தனது அறையில் தங்கியுள்ளார். ராமலிங்கம் நிதி நெருக்கடியில் உள்ளார். மேலும் அவரும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் அபாயத்தில் உள்ளனர். இது அவரது பதவிக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் சூரிய பிரகாஷ் உதவ மறுக்கிறார். படையப்பா அவர்களை மீட்க வந்து ராமலிங்கத்தை அவரது குடும்பத்தினரையும் காப்பாற்றுகிறார். ராமலிங்க படையப்பாவிடம்
கடன்பட்டவராகிய தனது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறார். படையப்பா அவரை மன்னிக்கிறார். நீலாம்பரி படையப்பாவை பழிவாங்க திட்டமிடுகிறார். தற்போது 2 மகள்களின் தந்தை சூரிய பிரகாஷுக்கு சந்திர பிரகாஷ் என்ற ஒரு மகனும் உள்ளார். அவர் படையப்பாவின் மூத்த மகள் அனிதா படிக்கும் அதே கல்லூரி படிக்கிறார். அனிதாவை தன்னை காதலிக்க வைக்குமாறு நீலாம்பரி சந்திரவுக்கு அறிவுறுத்துகிறார். அதே நேரத்தில் படையப்பா அனிதாவை நந்தினியின் மகன் சாரதிக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிடுகிறார். சந்திரவை காதலிப்பது போல் நடிக்க வைத்துவிட்டு தனது பெற்றோரை விரும்பும் மணமகனை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் அவள் வேறு ஒரு காதலிக்கிறாள் என்றும் அனிதாவை சொல்லி படையப்பாவை அவமானப்படுத்த திட்டமிடுகிறார். திருமண விழாவில் நீலாம்பரி சொன்னதை அனிதா செய்த பிறகு அடுத்த முகத்திற்குள் அனிதாவை தனது காதலுடன் நினைப்பதாக படையப்பா சத்தியம் செய்கிறார். சந்துரு உண்மையில் அனிதாவை காதலித்த படையப்பா கண்டுபிடித்தார். இருப்பினும் அவர் ஆரம்பத்தில் நீலாம்பரியின் உத்தரவின் பெயரில் அவ்வாறு செய்ததாக நடித்தார். படையப்பா சத்ருவையும் அனிதாவையும் திருமணம் செய்து கொள்ள கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது நீலாம்பரியும் சூரியபிரகாசும் அவர்களை தடுக்க துரத்துகிறார்கள். துரத்தலின் போது சூரியபிரகாஷ் ஒரு கார் விபத்தில் கொல்லப்படுகிறார். ஒரு இயந்திர துப்பாக்கியுடன் நீலாம்பரி சந்திரன் மற்றும் அனிதா திருமணம் செய்து கொண்ட கோவிலை அடைந்து படையப்பாவை கொல்ல முயற்சிக்கிறார். அதற்கு பதிலாக படையப்பா ஒரு காலை அவளை தாக்குவதை தடுப்பதன் மூலம் அவள் உயிரை காப்பாற்றுகிறாள். அதே நேரத்தில் அவன் மீது வீசும் தோட்டாக்களை தடுக்கிறார். மீண்டும் தோற்கடிக்கப்பட்டதால் கோபமடைந்த நீலாம்பரி அடுத்த பிறவியில் படையப்பாவை பழிவாங்குவதாக நான் உறுதியளிக்கிறேன். ஆனால் படையப்பா அது போதும் பலிக்காது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவளுடைய ஆன்ம சாந்தலிய அவர் பிரார்த்தனை செய்கிறார். நடிகர்கள் படையப்பாவின் தந்தை தர்மலிங்கமாக சிவாஜி கணேசன், 6 படையப்பனாக படையப்பா ரஜினிகாந்த், நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், படையப்பாவின் மனைவி வசுந்தராவாக சௌந்தர்யா, படையப்பாவின் தாயார் சாவித்திரியாக லட்சுமி, நந்தினியாக சித்திரார் படையப்பாவின் தங்கை, நீலாம்பரியின் தந்தை ராஜரத்தினமாக ராதாரவி, நாசர் சூரிய பிரகாஷ் நீலாம்பரியின் மூத்த சகோதரர், ராமலிங்கமாக மணிவண்ணன் தர்மலிங்கத்தின் இளைய சகோதரர், அழகாபுரி அழகேசன் படையப்பாவின் நண்பராக செந்தில், அப்பா சந்திர பிரகாஷ் சூரிய பிரகாஷின் மகன், அனிதாவாக பிரீதா படையப்பாவின் மூத்த மகள், சந்திர பிரகாஷின் காதல் ஆர்வம் பின்னர் மனைவி, படையப்பாவின் இளைய மகள் சாவிதாவாக அனிதா வெங்கட், சின்ராசுவாக அனுமோகன் சூரிய பிரகாஷின் உதவியாளர், முருகேசன் படையப்பாவின் நண்பராக ரமேஷ் கண்ணா, காமாட்சியாக வடிவுக்கரசி வசுந்தராவின் அம்மா, நீலாம்பரியின் அம்மா சிவகாமியாக சத்யபிரியா, கிருஷ்ணசாமி முதலியராக மன்சூர் அலிகான், ஐஜி ஆனந்தராஜாக பிரகாஷ்ராஜ், சண்முகவேல் ராமலிங்கத்தின் மூத்த மகன் வாசு விக்ரம், ராமலிங்கத்தின் இளைய மகன் சரணவேல் வேடத்தில் ராஜா ரவீந்தர், நந்தினியின் கணவர் சிவாரணமாக ராஜேஷ்குமார், சாரதியாக விஜய் சாரதி நந்தினியின் மகன், மீனாவாக லாவண்யா ராமலிங்கத்தின் மகள் சூரிய பிரகாஷின் மனைவி, ரவி செல்லையாவாக ரவி ராகவேந்திரா, கண்ணனாக கனல் கண்ணன், சின்னசாமியாக AK சந்தில், வழக்கறிஞர் ரங்கராஜனாக மோகன்ராம், அனிதாவின் பிறந்த நாளில் விருந்தினராக KS ரவிக்குமார் இயக்குனர் மற்றும் சிறப்பு தோற்றம், அனிதாவின் பிறந்தநாளில் விருந்தினராக மாஸ்டர் மகேந்திரன் புகழ் பெறவில்லை. என் பேர் படையப்பா பாடல் நடன கலைஞராக அரவிந்த் ஆகாஷ், என் பேர் படையப்பா பாடல் நடனம் கலைஞராக ரோபோ சங்கர். தயாரிப்புங்க வளர்ச்சி. செப்டம்பர் 1998 ரஜினிகாந்த் தனது
அடுத்த படமான படையப்பாவை அறிவித்தாருங்க. அதில் KS ரவிக்குமார் இயக்குநராக பணியாற்றினார். முத்துக்கு பிறகு ரவிக்குமார் ரஜினிகாந்துடன் இணைந்து பணியாற்றும் இரண்டாவது படமாகவும் இது அமைகிறது. இந்த படத்தின் கதை கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று தமிழ் நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. ரவிக்குமார் ஒரே நேரத்தில் ஹரா என்ற தலைப்பில் ரஜினிகாந்துடன் மற்றொரு ஸ்கிரிப்டை பற்றி விவாதித்தார். ஆனால் நடிகர் முதலில் படையப்பா செய்ய விரும்பினார். படையப்பா என்ற தலைப்பு 6 படையப்பா என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் முருகனுக்கு அவரது 6 வாசத்தலங்களுக்கும் ஒரு புனைப்பெயர். இந்த படத்தை சத்யநாராயண, MV கிருஷ்ணா ராவ் மற்றும் விட்டல் பிரசாத் ஆகியோர் தங்கள் தயாரிப்பு நிறுவனமான அருணாச்சலம் சினி கிரியேஷன்ஸ் கீழ் தயாரித்தனர். PL தேனப்பனுடன் இணை தயாரிப்பாளராகவும் பணியாற்றினார். பாடல் காட்சிகளுக்கு லலிதா மணி நடன இயக்குநராக இருந்தார். தயாரிப்பாளர் AM ரத்னத்தின் மகன் AM ஜோதி கிருஷ்ணா படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கத்தில் ஈடுபட்டார். படப்பிடிப்புங்க 1998 அக்டோபர் 1ஆம் தேதிங்க ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் முதன்மையான படப்பிடிப்பு தொடங்கியதுங்க. கிளைமேக்ஸ் காட்சி முதலில் படமாக்கப்பட்டு ஒன்றாகும். மேலும் 2 கேமராக்களை பயன்படுத்தி ஒரே டேக்கில் படமாக்கப்பட்டதுங்க. காட்சிக்காக சுமார் 2000 கூடுதல் நபர்கள் பயன்படுத்தப்பட்டன. நீலாம்பரியை அறிமுகப்படுத்தும் காட்சியில் பயன்படுத்தப்பட்ட கார் ரவிக்குமாருக்கு சொந்தமான டொயோட்டா செரா ஆகுங்க. ரஜினிகாந்தின் வற்புறுத்தலின் பேரில் ரவிக்குமார் படத்தில் புதிதாக வாங்கிய காரை பயன்படுத்தினாருங்க. படப்பிடிப்பு மைசூரில் நடந்ததுங்க. வடபழனி சேர்ந்த டிவி நேர்கி கடை கணேசன் அணிந்திருந்த விக்ஸை வழங்கியதுங்க. 2016ஆம் ஆண்டு தி இந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் நீலாம்பரி உட்கார நாற்காலி கொடுக்காதால் படையப்பா தனது சால்வையை பயன்படுத்தி தான் அமர்ந்திருக்கும் கோரையில் இருந்த ஒரு ஊஞ்சலை இழக்கும் காட்சி இந்திய இதிகாசமான ராமாயணத்தில் ஒரு காட்சியில் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டாருங்க. அங்கு ராவணன் உட்கார நாற்காலி கொடுக்காததை தொடர்ந்து அனுமன் தனது வாளை பயன்படுத்தி இருக்கை அமைக்கிறாருங்க. கிக்கு ஏறுது பாடல் காட்சி தான் கடைசியாக படமாக்கப்பட்டதுங்க. இந்த காட்சிக்காக ரஜினிகாந்த் ரவிக்குமார் ரஜினிகாந்தி போன்ற உடையை அணிந்து பாடலில் ஒரு சிறிய பகுதியை நடிக்கும்படி கேட்டுக்கொண்டாருங்க. ரஜினிகாந்த் KS ரவிக்குமார் தோன்றும் பாடலின் பகுதியையும் தேர்ந்தெடுத்தாருங்க. தயக்கத்துடன் அந்த பகுதியில் நடிக்க ஒப்புக்கொண்ட பிறகு அவர்கள் இருவரும் ஒன்றாக தோன்றும் காட்சி படமாக்கப்பட்டதுங்க. ஷாட் சரியாக இல்லை என்று உணர்ந்ததாக ரஜினிகாந்த் கூறினாருங்க. மேலும் ரவிக்குமாரின் காட்சிக்கான ரீடேக்குகள் செய்யப்பட்டன. ரீடேக்குகள் முடிந்ததும் முதல் காட்சி நன்றாக இருந்ததுங்க என்று ரஜினிகாந்த் ஒப்புக்கொண்டாருங்க. ரவிக்குமார் ஏன் முன்பு தன்னிடம் சொல்லவில்லை என்று கேமராமேனிடம் கேட்டபோது ரவிக்குமார் ரஜினிகாந்திடம் கேட்ட அனைத்து டேக்குகளுக்கும் ஒரே பாடம் கற்பிக்க ரவிக்குமார் 7 டேக்குகளை எடுக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் விரும்புவதாக கேமராமேன் பதிலளித்தாருங்க. ரத்து செய்யப்பட்ட தொடர்ச்சி படையப்பாவின் இறுதி வெட்டு ஆரம்பத்தில் 19 ரீல்களுக்கு நீடித்தது. இது மிக நீளமாக கருதப்பட்டது. படத்தை வெட்டுவதற்கு பதிலாக ரஜினிகாந்த் ரவிக்குமாரிடம் 2 இடைவெளிகளை ஒதுக்குமாறு பரிந்துரைத்தார். கமல்ஹாசனுக்காக வெட்டப்படாத படத்தை அவர் திரையிட்டார். அவர் 2 இடைவெளிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். படையப்பாவை கதைகளத்தை தொந்தரவு செய்யாத வகையில் திருத்துமாறு ஆசன் பரிந்துரைத்தார். எனவே ரவிக்குமாரும் எடிட்டர் தணிகாசலும் படத்தை ரீல்களாக குறைக்க முடிந்தது. குமுதத்தின் நிருபர் கண்ணன் வெட்டப்பட்ட காட்சிகளை பற்றி அறிந்ததும் அவற்றை படையப்பாவின் தொடர்ச்சியாக வெளியிடுமாறு ரஜினிகாந்திடம் கேட்டார்.
ரஜினிகாந்த் உடனடியாக ரவிக்குமாரிடம் சாத்தியம் குறித்து பேசினார். ஆனால் அந்த ரீல்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இசைங்க படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் பின்னணி இசை ரகுமான் இசையமைத்தாருங்க. பாடல் வரிகள் வைரமுத்து எழுதியதுங்க. இந்த ஒளிப்பதிவு ஸ்டார் மியூசிக் மூலம் வெளியிடப்பட்டதுங்க. படம் வெளியாவதற்கு முன்பு ஆகஸ்ட் 1999 ஒளிப்பதிவை வெளியிட முடியுமா என்று ரகுமான் ரவிக்குமாரிடம் கேட்டாருங்க. வெளியீட்டு தேதி குறித்து பத்திரிகையாளர்களுடன் ஏற்கனவே விவாதித்ததாகவும் எந்த தாமதத்திற்கு ரகுமான் தான் காரணம் என்று ரகுமானிடம் தெரிவித்தாரோ காலக்கெடுவை நிர்ணயிக்க ரகுமான் ஒளிப்பதிவு மற்றும் இசை இரண்டையும் சரியான நேரத்தில் முடிக்க நேரடி மறுபதிவு செய்தாருங்க. பாலக்காடு ஸ்ரீராம் பாடிய வெற்றி கோடி கட்டு பாடலுக்கான கிரெடிட் முதலில் மலேசியா வாசுதேவனுக்கு சென்றதுங்க. அந்த பாடலுக்கான கிரெடிட் ஸ்ரீ முக்குதான் கிடைத்திருக்க வேண்டும் என்று அவர் பகிரமாக கூறினார். ஆடியோ கேசட்டுகளை தயாரித்த நிறுவனத்திடம் மாற்ற செய்யுமாறு ரகுமான் கேட்டுக்கொண்டார். மின்சார கண்ணா பாடல் வசந்த ராகத்தை அடிப்படையாக கொண்டது. வெற்றி கொய்கட்டு கீரவாணிய ராகத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. மின்சார கண்ணா சீனிவாஸ் திரைப்படத்துறையில் ஒரு முன்னணி பாடகராக நிறுவப்பட்டதுங்க. டெக்கான் ஆர்டின் ஸ்ரீகாந்த் சீனிவாச எழுதினாருங்க. இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகள் படம் ஓடும்போது நன்றாக ஒலிக்கிறதுங்க. ஆனால் ரஜினிகாந்த் இல்லாமல் அவர்கள் இருந்திருப்பார்களா என்பது வேறு விஷயங்க. வரவேற்பு விமர்சன ரீதியான பதில். படத்தின் அசல் மதிப்பாய்வில் ரஜினிகாந்த் பாணியின் அசல் முத்திரையை படத்தில் பல முறை காணலாம் என்று எழுதியது. ரம்யா கிருஷ்ணன் ரஜினிகாந்துடன் பொருந்தி தனித்தனியாக ஒரு ராஜ்ய பாதையை உருவாக்கியுள்ளார் என்றும் இந்த படம் ரஜினிகாந்தின் ரசிகர்களுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது என்றும் 100க்கு 40 மதிப்பீட்டை வழங்கியது என்று முடிவு செய்தார். டெக்கான் ஆல்டின் ஸ்ரீகாந்த் சீனிவாச படத்திற்கு நேர்மறையான தீர்ப்பை வழங்கினார். இந்த படத்தால் உருவாக்கப்பட்ட நேர்மறை ஆற்றல் வெறுமனை வியக்க வைக்கிறது என்று ரஜினிகாந்தின் பாத்திரத்தை அற்புதம் என்று பெயரிட்டார். ரெடிஃபின் கணேஷ் நாடார் ஒரு நேர்மறையான மதிப்பாய்வை வழங்கினார். படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பை பாராட்டினார். மேலும் அவர் அருமையான வேலை செய்கிறார் என்று கூறினார். நீங்கள் ஒரு ரஜினி ரசிகராக இருந்தால் இந்த படம் ஒரு பழங்கால விஷயம் என்று முடித்தார். கல்கியின் KPS திரைக்கதை குழப்பமானதாகவும் இழுக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் படத்தில் கூறிய காலத்திற்குள் அதிகமான துணை கதைக்களங்கள் உள்ளன. ஆனால் ரஜினிகாந்த் மற்றும் ரம்யா கிருஷ்ணனின் நடிப்பை பாராட்டினார். தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸின் உலகநாதன் சிவாஜி கணேசன் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் நடிப்பை பாராட்டினர். ஆனால் படத்தின் ஒரு சக்தி வாய்ந்த வில்லன் மற்றும் வழக்கமான ரகுமானின் இசை இல்லை என்று உணர்ந்தார். தி இந்தியன் எக்ஸ்பிரஸின் மாலினி மனாத் இந்த படத்தில் புதிதாக எதுவும் இல்லை என்று ரஜினிகாந்த் பழைய படங்களின் மறுவடைப்பு என்றும் ரகுமானின் இசை சாதாரணமானது என்று ஒரு கண்டறிந்தார். ஆனால் கிருஷ்ணனின் நடிப்பை பாராட்டினார். தி ஹிந்துவின் DS ராமராஜனும் எழுதினார். தனது ரசிகர்களை அவர்களை மகிழ வைக்கவும் அருணாச்சல சீனி கேசன்ஸ் படையப்பாவில் ரஜினிகாந்தின் பிம்பத்தை பெரிதும் உயர்த்தும் காட்சிகள் மற்றும் வசனங்கள் நிறைந்து உள்ளன. அனுபவம் வாய்ந்த இயக்குனர் KS ரவிக்குமார் படைய அப்பாவாக நடிக்க சினிமா வாய்ப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரம்புகளை தாண்டி செல்கிறார். அதே நேரத்தில் ரஜினியின் ரசிகர்களின் தீர்ப்பு இருக்கும் என்று நடிகர்களின் நடிப்பு, செட்டு வடிவமைப்பை, ஒளிப்பதிவு, நகைச்சுவை மற்றும் இசையை பாராட்டின. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சிவகுமார் நடிகரின் அரசியல் வாழ்க்கைக்கான படத்தில் குறிப்புகளை விமர்சித்தார். படம் பொருளை விட ஸ்டைலானது என்று கூறினார். ரம்யா கிருஷ்ணன் நடிப்பை பாராட்டினார். ஆனால் ரஜினிகாந்தை விமர்சித்தார். அவர் சூப்பர்மேன் ஆக இருந்த வசனங்களை வெளிப்படுத்துவதை தவிர
வேறு எதுவும் செய்யவில்லை என்று கூறினார் விமர்சகர். தொழில்நுட்ப ரீதியாக படத்தில் வழங்க எதுவும் இல்லை என்று முடித்தார். வசூல் படையப்பா மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை பெற்றது. தி ட்ரிபியூனின் கூற்றுப்படி அந்த நேரத்தில் அதிக வசூல் செய்த தமிழ் படமாக இது இருந்தது. இந்த படம் 86 திரையரங்கு மையங்களில் 100 நாட்கள் திரையரங்கில் ஓடியது. மேலும் தெலுங்கில் நரசிம்மா என்ற தலைப்பில் டப்பிங் செய்யப்பட்டது. டப்பிங் செய்யப்பட்ட மதிப்பு வணிகம் ரீதியாக வெற்றிகரமான முயற்சியாகும். மேலும் 49 திரையரங்கில் 50 நாட்கள் திரையரங்கில் ஓடியது. அடுத்து பற்றி என்ன பற்றி பார்க்க போறோம்னா குசேலனுங்க. அந்த படத்தை டைரக்டர் பி வாசுங்க. அது திரைக்கதை எழுதியவர் பி வாசுங்க. கதை எழுதியவர் ஸ்ரீனிவாசன். தயாரித்தவர் ஜிபி விஜயகுமார், புஷ்பா கந்தசாமி, சி அஸ்வினியத். இதில் யாரை நடிச்சுக்கிறாங்க? ரஜினிகாந்த், பசுபதி, மீனாங்க. ஒளிப்பதிவு அரவிந்த் கிருஷ்ணா, ஏடி கருணாமூர்த்தி. ஒரு கூடுதல் ஒளிப்பதிவுங்க. திருத்தியவர் சரவணாங்க. இசையமைத்தவர் ஜி பிரகாஷ்குமாருங்க. தயாரிப்பு நிறுவனம் கவிதாலயா புரொடக்ஷன், 7 ஆர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிப்புங்க. விநியோகித்தவர் ஐங்கிரன் உலகம் முழுவதுங்க பிரமித் சாய்மிரா. வெளியீட்டு தேதி ஆகஸ்ட் 1 2008 தமிழ் மொழிங்க. பட்ஜெட் 15 கோடிங்க. வசூல் 8 கோடிங்க. கதைகளும் ஒரு கிராமவாசியை சுற்றி வருகிறதுங்க. அவர் தனது இளமை பருவத்தில் ஒரு பிரபல சினிமா நடிகருடன் வலுவான நட்பை பகிர்ந்து கொண்டாருங்க. இருப்பினும் அவர்களின் வெவ்வேறு தொழில்கள் காரணமாக அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுங்க. ஒருவர் நேசி நபராகவும் மற்றவர் ஒரு கிராமத்து. கதைகளும் ஒரு கிராமவாசியை சுற்றி வருகிறது. அவர் தனது இளமை பருவத்தில் ஒரு பிரபல சினிமா நடிகருடன் வலுவான நட்பை பகிர்ந்து கொண்டார். இருப்பினும் அவர்களின் வெவ்வேறு தொழில்கள் காரணமாக அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒருவர் தேசிய நபராகவும் மற்றவர் ஒரு கிராமத்து முடித்திருத்தவராகவும் மாறினார். பல தசாப்தங்களுக்கு பிறகு நடிகர் தனது படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்க கிராமத்திற்கு திரும்புகிறார். நடிகரை பார்க்கும் வாய்ப்பை பற்றி முழு கிராமம் உற்சாகமாக இருக்கும்போது முடித்திருத்தும் நபர் தனது பழைய நண்பர் தன்னை மறந்துவிட்டு இருப்பார், தன்னை புறக்கணித்து விடுவாரோ என்று அஞ்சுகிறார். குசேலன் ஆகஸ்ட் 1 2008 பார்வையாளருக்கு வெளியிடப்பட்டது. இது வெளியான தேதி வரை ஒரு தமிழ் படத்திற்கான 3வது பெரிய தொடக்கமாகும். வெளியீட்டிற்கு முன் பரபரப்பு இருந்த போதிலும் படம் எதிர்மறையான விமர்சனங்களை தூண்டியது மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது. வெளியீட்டிற்கு முன்பு ரஜினிகாந்த் ஒரு விருந்தினர் வேடத்தில் மட்டுமே நடிப்பதாக தயாரிப்பாளர்களால் படம் பெரிதும் சந்தைப்படுத்தப்பட்டது. இருப்பினும் ரஜினிகாந்த் அவர் ஒரு விருந்தினர் வேடத்தில் மட்டுமே நடிப்பதாக தெளிவுபடுத்தியிருந்தார். மறையூர் என்ற சிறிய கிராமத்தில் தனது மனைவி ஸ்ரீதேவி மற்றும் 3 குழந்தைகளுடன் வசித்து வரும் ஒரு ஏழை முடித்திருத்தும் தொழிலாளி பாலகிருஷ்ணன் தந்தையில் அவருக்கு ஒரு சிறிய சுயாதீன முடித்திருத்தும் கடை உள்ளது. இருப்பினும் சண்முகம் என்ற மற்றொரு முடித்திருத்தும் கடை வைத்துள்ளார். மேலும் அவருக்கு ஊழியர்கள் மற்றும் சுழலும் நாற்காலிகள் உள்ளன. பாலகிருஷ்ண பள்ளி கட்டணத்தை சரியான நேரத்தில் செலுத்தாததற்கு அவரது குடும்பத்தினர் அவரை விமர்சிக்கின்றனர். குப்புசாமி என்ற உள்ளூர் குண்டர் பாலகிருஷ்ணனின் முடித்திருத்தம் கடைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையும் சீர்குலைக்கிறார். தனது மகளின் பள்ளியில் பணிபுரியும் கன்னியாசிற்கு அறிவுரை கூறி அவர் தனது மகளை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து செல்ல முடியும். அவர்தானே கட்டணத்தை செலுத்த முன் வருகிறார். நாகர்கோலி நாகராஜா என்ற நடிகர் எதிர்பாராத விதமாக ஒரு கிராமத்திற்கு வந்து அதிக அளவு தினசரி பொருட்களை கோருகிறார். குப்புசாமி ஏன் என்று கேட்கிறார். மேலும் கோலிவுட் நடிகர் சூப்பர் ஸ்டார் அசோக் குமார் பல திரைப்பட படப்பிடிப்புகளாக நகரத்தில் இருப்பார் என்று நாகர்கோவில் விளக்குகிறார். நயன்தாரா, விஜயகாந்த், நிழல்கள் ரவி உள்ளிட்ட பல நடிகர்களுடன் அசோக் குமார் வரும்போது
ஒரு கிராமம் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை அளிக்கிறது. இந்த இடம் தமிழ்நாடு அருகில் இருப்பதால் எல்லையை தாண்டி அசோக்குமாரிடம் அவரது பாதுகாப்பிற்காக படைப்பிடிப்பு நடைமுறையை வேறு இடத்தில் செய்ய வேண்டும் என்று கூறினார். ஆனால் அசோக்குமார் இதை பொருட்படுத்தவில்லை. எனவே பலத்த போலீஸ் படைகளை வழிநடத்தும் செந்தில்நாதன் ஐபிஎஸ் கிராமத்திற்கு அழைக்கப்படுகிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அசோக்குமாரும் பாலகிருஷ்ணன் நெருங்கிய நண்பர்கள் என்று அவர்கள் காலப்போக்கில் விலகி சென்றதாகவும் பாலகிருஷ்ணன் கூறுகிறார். அசோக்குமாரை சந்தித்து அவருடன் புகைப்படம் எடுக்க முடியுமா என்று அவர் குழந்தைகளும் பாலகிருஷ்ணாவிடம் கேட்டார்கள். புகழும் பணமும் உள்ளவர்கள் பொதுவாக தங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுவதால் அசோக்கு தன்னை மறந்து விட்டு இருக்கலாம் என்று பாலகிருஷ்ணன் கவலைப்படுகிறார். சண்முகத்தின் மனைவி சோனா அசோக் குமாருடன் புகைப்படம் எடுக்க முடியுமா என்று சண்முகத்திடம் கேட்கிறார். சண்முகம் பல நுட்பங்களை முயற்சித்தார். ஆனால் அவரது முறைகள் பலனளிக்கவில்லை. ஸ்ரீதேவி தனது கணவர் பாலகிருஷ்ணனும் அசோக்குமாரும் சிறுவயது நண்பர்கள் என்ற செய்தியை பரப்ப தொடங்குகிறார். பாலகிருஷ்ணா ஒரு ஒப்பீட்டு அளவில் பிரபலமாக இருந்தார். மேலும் அவர் அசோக்குமாரை அழைத்து வந்து அனைவருடனும் புகைப்படம் எடுக்க முடியும் என்று மக்கள் நம்பினார். இதற்கிடையில் அசோக்குமார் 2 படங்களை உருவாக்கி வருகிறார். வேட்டையன் மற்றும் அண்ணாமலை 2 2 படங்களும் அவர் உருவாக்கிய முந்தைய படங்களான சந்திரமுகி மற்றும் அண்ணாமலை ஆகியவற்றின் தொடர்ச்சியாகும். பாலகிருஷ்ணா முடித்திருத்தம் கடையை புதுப்பிக்க குப்புசாமி உதவுகிறார். சண்முகம் வெற்றிகரமாக அசோக்குமாரின் விருந்தினர் மாளிகைக்கு நுழைந்து உதவியாளராக மாறு வேடமிடுகிறார். அசோக்குமார் தனது மனைவியிடம் இருக்கும் புகைப்படத்தை எடுத்து கிராமத்திற்கு பெருமையுடன் காட்டுகிறார். பாலகிருஷ்ணா அசோக்குமாரின் நண்பரா என்று மக்கள் உறுதியாக தெரியவில்லை. ஒரு சாதாரண மனிதர் அசோக்குமாருடன் புகைப்படம் எடுத்தாரா? ஆனால் அவரை பார்க்கவில்லை. பாலகிருஷ்ணன் பொய் சொன்னதாக குப்புசாமி முடிவு செய்யும் போது கோபப்படுகிறார். அவர் முழு கிராமத்திற்கும் கூறுகிறார். இது அவரது குழந்தைகள் எதிர்க்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது. மேலும் அவர்கள் தங்கள் தந்தையை பெருக்க தொடங்குகிறார்கள். அவரது மூத்த மகளின் பள்ளி அசோக் குமாரை பள்ளியில் ஒரு விழாவில் கலந்து கொள்ள செய்தது. அதுவே அவரது கடைசி படப்பிடிப்பு நாளாகும். ஸ்ரீதேவியின் அசோக்குமாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்ற பாலகிருஷ்ணா முடிவு செய்கிறார். அவர்கள் பள்ளி விழாவில் கலந்து கொள்கிறார்கள். அசோக்குமார் தான் ஆதரவற்றிருந்த தனது குழந்தை பருவ நாட்களை நினைவு கூர்ந்து தனது சிறந்த நண்பர் பாலகிருஷ்ணனை பற்றி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். அசோக்குமாரிடம் துணிகளுக்கும் உணவுக்கும் பணம் இல்லாத கடினமான காலங்களில் பாலகிருஷ்ணா உதவினார். மேலும் அசோக்குமார் நடிக்க வருமாறு பரிந்துரைத்தார். பாலகிருஷ்ணன் தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். தனது காது குழல்களை விற்று மெட்ராஸிற்கு அனுப்பினார் என்று அசோக்குமார் கண்ணீருடன் விளக்குகிறார். அவர் காரணமாக தான் பணக்காரனாக அவர் கூறுகிறார். அவர் வீடும் திரும்பியதும் அவரது குழந்தைகள் அவரை புறக்கணித்ததற்காக மன்னிப்பு கேட்கிறார். பின்னர் அசோக்குமார் எதிர்பாராத விதமாக அவர்கள் சந்தித்து பாலகிருஷ்ணனுடன் உணர்ச்சி ரீதியாக மீண்டும் இணைகிறார். பின்னர் அவர் சென்னைக்கு சென்று பாலகிருஷ்ணனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது முடித்திருத்தும் கடைக்கு அருகில் ஒரு வீட்டை கொடுக்கலாம் என்று பாலகிருஷ்ணனிடம் கூறுகிறார். பாலகிருஷ்ணன் மறுத்தாலும் அசோக்குமார் தானும் தனது குடும்பத்தினர் மட்டுமே தன்னுடன் தங்க ஏற்பாடுகளை செய்கிறார் என்று கூறுகிறார். அசோக்குமார் புறப்படுவதற்கு முன் பாலகிருஷ்ணா ஒரு வேர்க்கடலை மிட்டாய் கொண்டு வந்து அசோக்கிற்கு ஒரு உணவு அளிக்கிறார். அசோக்கும் அதற்கு பதிலளித்து பாலகிருஷ்ணன் தனது சிறந்த நண்பர் என்று மக்களுக்கு அறிவிப்பதற்கு முன்பு சில தருணங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார். தயாரிப்புங்க வளர்ச்சி. 2005ஆம் ஆண்டு பி. வாசு மற்றும் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி படத்திற்கு பிறகு வாசு ரஜினிகாந்தை வேறொரு வேடத்தில் மீண்டும் நடிக்க வைக்க ஆர்வமாக இருந்தார். மேலும் குசலானி ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பு வேட்டையன் என்ற கதையை அவர் விவரித்தார். இது சந்திரமுகி இடம்பெற்ற ஒரு கதாபாத்திரத்தின் தொடர்ச்சியாக இருக்கும். 2008ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ரஜினிகாந்த் எஸ். சங்கரின் எந்திரன் படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார். அதே நேரத்தில் குசேலன் ஜனவரி 14ஆம் தேதி
2008ஆம் ஆண்டு அன்று சென்னையில் உள்ள தாஜ் கோரமண்டலில் பொங்கலை ஒட்டி வெளியிடப்பட்டது. இயக்குனர் பி. வாசு, ரஜினிகாந்த் மற்றும் பசுபதி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார். அதே நேரத்தில் இயக்குனர் கே. பாலச்சந்தர், ஜி.பி. விஜயகுமாரின் செவன் ஆர்ட்ஸ் புரொடக்ஷனில் இணைந்து படத்தின் தமிழ் பதிப்பை தயாரிக்க ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் அஸ்வானி தத், ரஜினிகாந்த் மற்றும் ஜெகபதி பாபு நடிக்கும் படத்தை தெலுங்கில் தயாரிக்க ஒப்புக்கொண்டார். தேதி சிக்கல்களை காரணம் காட்டி இலியானா டி. குரூஸ் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை நிராகரித்தார். இந்த படம் மலையாளம் திரைப்படமான கதா பறையும் போல் படத்தின் மறு ஆக்கம் ஆகும். இந்த படத்தை சீனிவாசன் எழுதியிருந்தார். அப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். தெலுங்கில் பதிப்பில் நகைச்சுவை நடிகர்கள் சுனில் மற்றும் வேணு மாதவ் அனைவரும் ஜெகபதி பாபுவின் சக கிராமவாசிகளாக நடிக்க ஒப்பந்தம் செய்தனர். தமிழ் பதிப்பை போலவே பல முக்கிய தெலுங்கு நடிகர்கள் இந்த திட்டத்தில் ஒரு பாடலின் ஒரு பகுதியாக நடிக்க அணுகப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மம்முட்டி மூலத்தில் சித்தரித்திருந்த இந்த படத்தில் ரஜினிகாந்த் கௌரவ வேடத்தில் நடிக்க மாட்டார் என்றும் முழு வேடத்தில் நடிப்பார் என்றும் வாசு தெளிவுபடுத்தினார். முழு கதையும் அவரை ரஜினிகாந்தை சுற்றியே சுழல்கிறது என்று விவரித்தார். படத்தை வெளியீடு மார்ச் 7ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் முன்னணி கலைஞர்கள் கலந்து கொண்ட நிலையில் நிறுத்தப்பட்டது. பி. வாசு ஊடகங்களுடன் பேசுகையில், படப்பிடிப்பு 82 நாட்கள் நீடித்தது. பதிப்புகள் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டன என்றும் படத்தின் பெரும்பகுதி ராம்ஜி ராவ் திரைப்பட நகரத்திற்குள் பொள்ளாச்சி உள்ளிட்ட பிற இடங்களுடன் படமாக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். ஜூலை 19, 2008ஆம் ஆண்டு அன்று ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் ஒரு விளம்பர நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வு ஜி.வி. பிரகாஷ் குமாரின் இசையை மையமாக கொண்டது. வார்ப்பு ரஜினிகாந்த் வேடத்தை தவிர இருமொழி படத்தின் 2 பதிப்புகளிலும் முற்றிலும் மாறுபட்ட நடிகர்களை பயன்படுத்த வாசு விரும்பினார். தமிழ் பதிப்பின் நடிகர்கள் லிவிங்ஸ்டன், மனோபாலா மற்றும் சந்தான பாரதிய ஆகியோர் சேர்க்கப்பட்டனர். மேலும் விவேக் சந்தானம் மற்றும் கவுண்டமணி ஆகியோரை விட வடிவேல் இந்த வேடத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இருப்பினும் சந்தானம் படத்தில் மற்றொரு வேடத்தில் நடித்தார். மேலும் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் படத்தில் ஒரு விருந்தினர் வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நயன்தாரா இந்த வேடத்தை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் பசுபதிக்கு ஜோடியாக ஒரு பெண் கதாநாயக கண்டுபிடிப்பது இயக்குனருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. சிம்ரன் மற்றும் ஸ்னேகா ஆகிய மூவருக்கும் இந்த வேடத்திற்கு பரிசீலிக்கப்பட்டன. இருப்பினும் அசல் வேடத்தில் நடித்த மீனாவுக்கு பிப்ரவரி 2008 தொடக்கத்தில் இந்த பாத்திரம் வழங்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டார். தயாரிப்பு நிலைகள் முழுவதும் பல முக்கிய திரைப்பட ஆளுமைகள் படம் முழுவதும் சிறப்பு தோற்றங்களில் தோன்றுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் எந்த முன்னணி நடிகர்களையும் அணுகவில்லை. பின்னர் அறிகுறிகள் வெளிப்படுத்தின. 5 நடிகைகள் ஒரு பாடலில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக தோன்றுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நயன்தாரா, மம்தா, மோகன்தாஸ், குஷ்பு, சுஜா மற்றும் ஸ்னேகா ஆகியோர் நயன்தாராவை தவிர மற்ற அனைவரும் வெவ்வேறு படங்களில் நடிக்கின்றனர். ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையமைப்பாளராகவும் அரவிந்த் கிருஷ்ணா ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றினார். இந்த வசனம் ஒரு உண்மையான திரைப்பட குழுவினர் படமாக்கும் இடத்தின் கிளிப்புகளுக்கு இடையில் மாறி மாறி வருகிறது. இந்த படத்தில் ஒரு கற்பனை சூப்பர் ஸ்டார் நடிகராக நடிக்கும் நடிகர் ரஜினிகாந்துடன் ஜோரா லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, ஹவுஸ் ஆஃப் ஃப்ளையிங் ட்ராகர்ஸ் மற்றும் ஜேம்ஸ் போன்ற பிளாக்ஸ் படங்களை ஏமாற்றுகிறது. இசை குசேலின் ஒளிப்பதிவு ஜூன் 30ஆம் தேதிங்க 2008ஆம் ஆண்டு அன்று வெளியிடப்பட்டதுங்க. பின்னணி இசை ஜி.வி. பிரகாஷ் குமாருங்க 5 பாடல்களுடன் இசையமைத்துள்ளாருங்க. சினிமா பாடல் தமிழ் சினிமாவின் 75வது ஆண்டு நினைவு கூறும் வகையில் அமைந்துள்ளதுங்க. எஸ்.பி. பாலசுப்ரமணியம், ஸ்னேகா, மம்தா, மோகன்தாஸ், சூர்யா, தனுஷ், குஷ்பு சுந்தர் மற்றும் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் ஆகியோர் இந்த பாடலில் ரஜினிகாந்த், நயன்தாரா மற்றும் விஜயகுமார் ஆகியோருடன் தோன்றுகின்றனர். சிவாஜி கணேசன், எம்.ஜி.ஆர்., ராமச்சந்திரன், ராஜ்குமார் மற்றும்
என்.டி. ராமராவ் ஆகியோர் இந்த பாடலில் காட்டப்படுகிறார்கள். 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவுகளில் நடிக்காத முதல் ரஜினிகாந்த் தமிழ் படம் இதுவாகும். விமர்சன ரீதியான பதில். படம் வெளியானதும் பெரும்பாலும் எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றது. அவசரமாக விமர்சித்து இருப்பினும் பசுபதி நடிப்பு காட்சிகளில் வெற்றியாளர் என்று குறிப்பிட்டு அவரது சித்தரிப்பு கவிதை என்று பாராட்டியது. மீனா விமர்சிக்கப்படுகிறார். விமர்சகர் மீனா அசல் பதிப்பின் மாயாஜாலத்தை மீண்டும் உருவாக்க கடுமையாக முயற்சிக்கிறார். ஆனால் ஒருவேளை தமிழுக்காக அதை அதிகமாக செய்ய சொல்லப்பட்டிருக்கலாம். அவர் மற்ற ஒவ்வொரு காட்சிக்கும் ஸ்பேஸ் மற்றும் வெளிர் நிற புடவைகளை அது அணுகிறார். அதே நேரத்தில் அடுத்த உணவு எங்கிருந்து வரப்போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது என்பதை நிரூபிக்க முயற்சிக்கிறார் என்று கூறுகிறார். ஸ்கிரிப்டை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டாரின் பல நற்பண்புகளை புகழ்ந்து பேசும் உரையாடலுக்கு இடமளிக்க அசலின் புத்துணர்ச்சி சிறிது மறைக்கப்பட்டுள்ளது. இது அசலை விட மோசமாகிவிட்டது. வடிவேலுவை சிரிப்பு தந்திரங்கள் தான் உண்மையில் உங்களை சிரிக்க வைக்கும் என்று முத்திரை குத்தினாலும் மீதமுள்ள துணை நடிகர்கள் மனோபலா, எம்.எஸ். பாஸ்கர், லிவிங்ஸ்டன் மற்றும் வையாபுரி முற்றிலும் வீணானவர்கள் என்று முத்திரை குத்துகிறார்கள். குசேலன் இறுதியில் எப்படி மாறியது என்பதற்கு அவரது ஸ்கிரிப்ட் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருக்க இயக்குனர் பி. வாசு விமர்சிக்கப்படுகிறார். மேலும் அசல் கதையை திரைக்கதையை ஒன்றுமில்லாமல் இழுப்பது மட்டுமே காப்பாற்றும் கருணை, ஜி.வி. பிரகாஷ்குமார் மற்றும் தோட்டா தரணி ஆகியோரும் அந்த துறைகளில் போதுமான நடிப்பிற்காக விமர்சகரால் தனிமைப்படுத்தப்பட்டனர். தயாரிப்புகளும் பி. வாசுவும் படத்தில் ரஜினிகாந்தின் ரசிகர் கூட்டத்தை பயன்படுத்தி கொள்ள முயற்சித்ததாகவும் விமர்சகர்கள் கூறினர். ரஜினியின் பிராண்டை சுரண்டி விரைவாக பணம் சம்பாதிப்பது ஒரு பெரிய தந்திரம். அவர் தானே பறக்கும் குதிரையில் ஏறுகிறார். அவரது ஒற்றைப்படை மற்றும் விசித்திரங்கள் தோல்வி அடைகின்றன. பழங்கால ரஜினி ஒளிவர்களை நாம் காண முடிந்தால் அது இறக்கும் தருணங்களை நோக்கி செல்கிறது. அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது என்று டெக்கான் ஆர்ட்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கூற்றை ஒரு மதிப்பாய்வாளர் எதிரொலித்தார். ரஜினிகாந்தின் வாழ்க்கையை விட பெரிய சூப்பர் ஸ்டார் பதவியை மகிமைப்படுத்துவதும் நிஜ வாழ்க்கையில் ஒரு நல்லவராகவும் துறவியாகவும் அவரை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கவும் தீவிரமாக முயற்சிக்கிறது. இது அதன் கவனத்தை இழந்து அசல் படத்தின் சாராம்சத்திலிருந்து விலகி செல்கிறது. இது ஒரு சாதாரண திருத்தம். சூப்பர் ஸ்டாருக்கும் இடையிலான நட்பை அடிப்படையாக கொண்ட மனித உணர்ச்சிகளை பற்றி ஒரு எளிய கதை. இதற்கு நேர்மாறாக மற்றொரு மதிப்பாய்வு படத்தை சராசரியை விட அதிகமாக என்று முத்திரை குத்தி பாராட்டியது. ரஜினிகாந்த் மற்ற அனைவரையும் விட உயர்ந்தவர். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் நிறைய மெல்லோடி ராமா இருக்கும். மனித உணர்வுகள் நன்றாக வெளிப்படும் என்று அது கூறுகிறது. பசுபதி முழுவதும் வேதனையான வெளிப்பாட்டை கொண்டுள்ளார். அதே நேரத்தில் மீனா மலையாள பதிப்பில் தனது நடிப்பை மீண்டும் செய்கிறார். இருப்பினும் சோனா ஐதனுடன் அவரது காட்சிகளை குறிப்பிடுகளை கொஞ்சம் முட்டாள்தனமானவர் மற்றும் பெல்ட்டை விட குறைவானவர் என்றும் விவரிக்கப்படும். வடிவேலு இது விமர்சிக்கிறது. குசேலன் மிகவும் ரசிக்கத்தக்க ஒரு படம். முந்தைய ரஜினிகாந்த் பாடல்களிலிருந்து வேறுபட்டது என்று தொடும் கிளைமாக்ஸ் உங்கள் தொண்டையில் ஒரு கட்டியை விட்டு செல்லும் என்று அது கூறுகிறது. வாங்கணும்பா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோன்னா திருப்பாச்சிங்க. அந்த படம் வந்து 2005ஆம் ஆண்டு வெளிவந்துருக்குதுங்க தமிழில். இது பேரரசை எழுதி இயக்கிய படமாகுங்க. மற்றும் இது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி தயாரிச்சதுங்க. இந்த படத்தில் விஜய், த்ரிஷா, மல்லிகா, ஜே. லிவிங்ஸ்டன், பசுபதி, பெஞ்சமின், கோட்டா சீனிவாசராவ், வையாபுரி மற்றும் மனோஜ் கே. ஜெயன் ஆகியோருடன் நடிக்கின்றனர். இசையமைத்தவர் தீனாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் மணி சர்மாவுடன் இணைந்த தலா ஒரு பாடலை இயற்றினார். ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் எஸ். சரவணனுங்க மற்றும் ஜெய்சங்கருங்க ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்டதுங்க. மொழி தமிழுங்க.
படம் வந்து ஜனவரி 11 2005 ரிலீஸ் ஆனிச்சுங்க. திருப்பதி 2005 கதைக்களமுங்க. திருப்பாச்சிக்கு அருகில் உள்ள ஒரு தொலைதூர கிராமத்தில் கத்தி தொழிலாக பணிபுரியும் சிவகரிங்க. அவருக்கு கருப்பகம் என்ற அன்பான சகோதரி இருக்கிறாருங்க. மேலும் அவரது சகோதரிக்கு மணமகனை தேடும் போது வேடிக்கையான சம்பவங்களை சந்திக்கிறார். ஒரு நகரவாசி ஒரு கருப்பகத்திடம் காதலை முன்வைக்கும் போது கிரி அவர்களின் உறவை ஏற்றுக்கொள்கிறார். கிரி புதுமண தம்பதிகளுடன் சென்னைக்கு வருகிறார். சென்னை ஒரு பயணத்தில் மத்திய சென்னையை ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கும்பல் பட்டாசு பாலுவிடமிருந்து நீதிமன்ற சாட்சியை கிரி மீட்கிறார். அது வட சென்னையை ஆதிக்கம் செலுத்தும் உள்ளூர் கும்பல் பான் பராக் ரவி பற்றியும் கருப்பகத்தின் கணவரின் கேண்டீன் தொழிலை சிக்கலில் சிக்க வைப்பதற்கு காரணமானவர் பற்றியும் கிரி அறிகிறார். ஒரு தியேட்டரில் நடந்த ஒரு சண்டையின் போது தென் சென்னையை ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கும்பல் சனியின் சகரையால் கண்ணப்பன் கொலை செய்யப்படுகிறார். கருப்பகத்தின் கணவர் கிரியை தனது சகோதரி மகிழ்ச்சியாக இருக்கும் சென்னையை விட்டு வெளியேற சொல்கிறார். கண்ணப்பனின் இறுதிச் சடங்கிற்கு பிறகு கிரி தனது சொந்த ஊரை விட்டு வெளியேறி ஈரோட்டில் உள்ள ஒரு துணி உற்பத்தி நிறுவனத்தில் வேலை பெற்றதாக கூறுகிறார். இருப்பினும் கிரி இன்னும் அனைத்து கும்பல்களையும் முடிக்கும் நோக்கத்துடன் சென்னையில் இருக்கிறார். சிறிய அந்த சகரைக்கு போன் செய்து அவரை கொன்றுவிடுவதாக கூறுகிறார். கிரி ஏசிபி ராஜ்குருவையும் அழைத்து நகரத்தின் கும்பல்களை ஒழிப்பதாக கூறுகிறார். கிரியின் நண்பரான இன்ஸ்பெக்டர் வேலுச்சாமி ஆரம்பத்தில் கிரியின் முறைகளை மறுக்கிறார். ஆனால் பின்னர் அவரது மகன் அருண் பாலுவால் கொல்லப்பட்ட பிறகு கிரிக்கு பணியில் உதவுகிறார். பல்வேறு பகுதிகளில் முன்னணி குண்டர்களின் விவர குறிப்புகளை வழங்குவதன் மூலம் நகரத்தின் குழு குற்ற வலையமைப்பின் பட்டியலை கிரிக்கு வேலுச்சாமி வழங்குகிறார். கிரி அவர்களின் பெயர்களை எழுதி விரைவில் பாலுவை கொள்கிறார். பின்னர் கிரி ரவியை தனது சகோதரனை கொல்ல தூண்டுகிறார். மேலும் ரவி கிரியிடமிருந்து தப்பிக்க ஒரு வீட்டில் ஒளிந்து கொள்கிறார். ரவி அவர் வீட்டை வாகனங்களை சேதப்படுத்துகிறார். இதனால் யாரோ ஒருவர் தனது வீட்டை தாக்கியதாக காவல்துறையை நம்புகிறார்கள். பாதுகாப்பாக வழங்கும் முடிவு செய்கிறது காவல்துறை. வேலுச்சாமி மூலம் ரவி வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதை கிரி அறிந்து கொள்கிறார். பணத்தை இழந்தால் அந்த இடத்திலிருந்து ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு மோசடி நிதியாளிடம் திரண்டு வரும் ஒரு குழுவை அவர் அழைத்து வருகிறார். பேரணியுடன் கிரி ரவியின் கோட்டைக்குள் நுழைந்து அவரை கொள்கிறார். கிரியின் அடையாளம் குறித்து பேரணியில் ஈடுபட்டவர்களிடம் ராஜ் விசாரிக்கிறார். ஆனால் கிரி சரியானதை செய்கிறார் என்று அவர்கள் நினைப்பதால் யாரும் எதையும் தெரிவிக்க விரும்பவில்லை. கிரி பாலுவிடமிருந்து தன்னை மீட்டதால் ராஜின் மகள் கிரியின் அடையாளத்தை வெளியிடவில்லை. பின்னர் கிரி சகதையை கொல்ல புறப்பட்டு அவரை எச்சரிக்கிறார். நகரத்திலிருந்து ஒரு பெரிய கும்பலின் பாதுகாப்பை நாடுகிறார். நகரத்தின் குற்ற வலையமைப்பை அழிக்க கிரி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார். கிரி மிகவும் ராஜதந்திர முறையில் காவல்துறைக்கு கும்பல்களுக்கு இடையே ஒரு போரை தூண்டுகிறார். கிரி ஒரு போலீஸ்காராக மாறுவேடமிட்டு கோட்டைக்குள் நுழைகிறார். வேலுச்சாமி கிரியை காயப்படுத்தி கொண்டு தனது பணியில் உதவுகிறார். மேலும் ராஜு தனது குழுவை குண்டர்களை தாக்க உத்தரவிடுகிறார். கிரி ஒரு குண்டர் கும்பலை எதிர்கொண்டு அவரை போலீஸ் சீருடையை அணிய வற்புறுத்துகிறார். அங்கு அவர் குண்டர் கும்பலை கொன்று ஜன்னலுக்கு வெளியே வீசுகிறார். தனது சக அதிகாரிகளில் ஒருவர் இறந்து விட்டதாக நினைத்து ராஜ்யம் போலீசாரும் அனைத்து குண்டர்களையும் கொன்றுவிடுகிறார். ஆனால் அவர்கள் கிரியின் திட்டத்தை கண்டுபிடித்து அவரை தேடி மாடிக்கு வருகிறார்கள். கிரியை குத்தி புத்தாண்டுக்கு சற்று முன்பு தரையில் வீசுகிறார். இதனால் கண்ணப்பனின் மரணத்திற்கு பழி வாங்குகிறார். அதன் பிறகு கிரி தனது காதலி சுபா கர்ப்பகம் மற்றும் அவரது கணவருடன் மீண்டும் இணைகிறார். வசூல். திருப்பாச்சி திரையரங்குகள் நிரம்பியதால் சென்னை மற்றும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து
80% மக்கள் திரையரங்கில் குவிந்தனர். முதல் வாரத்தில் அருமையான தொடக்கத்தை பெற்ற பிறகு இரண்டாவது வாரத்தில் பட்டத்திற்கு கூட்டம் சற்று குறைந்தது. தமிழ்நாட்டில் இந்த படம் 200ஆம் திரையரங்கம் ஓட்டத்தை நிறைவு செய்தது.